பொன்னியின் செல்வன் புதுவெள்ளத்தின் புதிய வணக்கம். நான் உங்க தனலட்சுமி. என்னங்க, நம்ம புதுவெள்ளத்தோட 10வது அத்தியாயம் குழந்தை ஜோதிடர். முதல் பாகத்துல என்ன பார்த்தோம்? பொன்னி நதி பல கிளையாறுகளா பிரிஞ்சு போகுது. அப்படி பிரிஞ்சு வந்ததுல ஒண்ணுதான் அரிசிலாறு. அந்த அரிசிலாறும் காவேரிக்கு ரொம்ப மிக அருகிலேயே இருக்கு. ஆனா அது இருக்கிறது யாருக்குமே தெரியாம ஒரு மறைவான இடத்துல இருக்கு. அப்படி ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கிற நதியை வழியா 2 பெண்கள் படகுல வர்றாங்கன்னு பார்த்தோம்லங்க. சரிங்க, அந்த பெண்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க, வரும்போது அந்த பெண்கள் 2 பேருமே அழகா பாட்டு பாடிட்டு வீணையை மீட்டிக்கிட்டே வந்தாங்க இல்லையா? அவங்க பாடின பாட்டை கேட்டு நம்ம இயற்கையே ஒரு நிமிஷம் சம்பிச்சு போய் அமைதி ஆயிடுச்சு இல்லைங்க. அப்படி என்ன பாட்டு தாங்க பாடினாங்க? ஆமாங்க, நம்ம ஏற்கனவே கேட்டு ரசிச்ச சிலப்பதிகாரத்துல வர வரி பாடல்கள் தான் அந்த பாட்டு. பாட்டாவது பண்ணாது கானமாவது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாட்டில் இருக்க இனிமையை தாண்டி இவங்களோட குரல் வளமும் அந்த வீணையோட இசையும் சேர்ந்து ஒரு மாயக்கலையே நடந்த மாதிரி அந்த இடத்துல இருந்த நம்ம குயில்களையும் சரி மயில்களையும் சரி எல்லாத்தையும் கட்டி போட்டுருச்சுங்க அவங்களோட அந்த இசை. சரிங்க, இவ்வளோ இசை நயத்தோடு வர்ற பெண்கள் சாதாரண வீட்டு பெண்களாக இருப்பாங்களா? ஆமாங்க, ஒருத்தி நம்ம குந்தவை பிராட்டி, இன்னொருத்தர் வானதி. குந்தவை பிராட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வரியில அவங்கள அறிமுகப்படுத்திட முடியுங்களா? இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெருமைக்குரியவங்க தான் அவங்க. 7 உலகத்தையும் கட்டி ஆள்ற அளவுக்கு ஒரு ராணின்னு சொன்னா தகுங்க நம்ம குந்தவை. ஏன்னா நம்ம சுந்தர சோழ மகாராஜாவோட ரொம்ப பெருமைக்குரிய புதல்வி தாங்க அவங்க. நம்ம அருள்மொழிவர்மனோட அக்கா. இன்னொரு புகழ் என்னன்னா, அவங்களோட மகனை எடுத்து வளர்த்து நம்ம தஞ்சைக்கே ராஜராஜ சோழனோட ராஜேந்திரனா வளர்த்து பெரிய மன்னராக்கின பெருமையும் அவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு நம்ம குந்தவை பிராட்டிக்கு. இன்னொரு பெருமை யாரு? நம்ம வானதி. வானதி ஒரு கொடுங்கலூரை சேர்ந்த ஒரு சிற்றரசரோட பொண்ணு தான் அவங்க. நம்ம இளையராணிக்கு ஒரு தோழியா இருக்கிறதுக்குன்னே அங்க சிற்றரசர்கள் இருக்கவங்களோட பெண்கள் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுலேயும் ரொம்ப பெருமை வாய்ந்தவங்க தான் இவங்க. ஏன்னா வருங்காலத்துல சரித்திரத்துல ஒரு பெரிய இடத்தையே பிடிக்க போறவங்க தான் இவங்க வானதி. இருந்தாலும் அவங்களோட பொறுமையும் அழகும் நிதானமும் அவங்கள ரொம்பவே ஈர்த்துருச்சுங்க நம்ம குந்தவைக்கு. சரிங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்க தான் போறாங்க அப்படின்னா ஜோதிடரை பார்க்க போறாங்கங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த காட்டுக்குள்ள இருக்க ஜோதிடரை பார்க்க போகணுன்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? என்ன காரணம் இருக்கு? நம்ம இவ்வளோ பெருமை வாய்ந்த 7 உலகத்தையே ஆள்ற அளவுக்கு ஒரு இளையராணி போறாங்க அப்படின்னா காரணம் இல்லாம இருக்குங்களா? அதுவும் இவ்வளோ ஒரு வனப்பகுதிக்குள்ள. சரிங்க, வரப்போற பகுதியில நம்ம வானதியும் நம்ம இளைய பிராட்டியான குந்தவி தேவியும் சேர்ந்து எங்கதான் போறாங்க, ஜோதிடரை பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.